அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபாத்ரு ஜன்னா பயணத்தின் 5ஆம் நாளில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, ரமலான் மாதம் வந்துவிட்டாலே நம்ம பலருக்கு ஒரு பெரிய சவால் எது தெரியுமா? அது சஹர் நேரத்திற்கு எழுவதுதான். பல நேரங்களில் நாம் மிகவும் களைப்பாக உணர்வோம். இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமே என்று தோன்றும். சில நேரங்களில் சஹர் சாப்பிடாமலே கூட நோன்பு வைத்து விடுவோம். ஆனால் சஹர் என்பது வெறும் உணவு உண்பதற்கான நேரம் மட்டுமல்ல, அது வானவர்கள் பூமிக்கு இறங்கி வரும் நேரம். அது துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் நேரம். அது ஒட்டுமொத்த நாளின் பெரக்கத்தை நிர்ணயிக்கும் நேரம். இன்றைய வீடியோவில் சஹர் உணவில் ஒளிந்திருக்கும் நன்மைகள் என்ன, அதிகாலை நேரத்தில் வேலை செய்வதால் நம் வாழ்வில் எப்படி அபிவிருத்தி ஏற்படும், சஹர் நேரத்தை எப்படி ஒரு பவர் ஹவராக மாற்றுவது என்பதை பற்றி ஆழமாக பார்க்க போகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் சஹர் செய்யுங்கள், ஏனெனில் நிச்சயமாக சஹர் உணவில் பரக்கத் அபிவிருத்தி இருக்கிறது. புகாரி, முஸ்லிம். இந்த ஹதீஸை கொஞ்சம் ஆழமாக சிந்திப்போம். அல்லாஹ் எதற்காக சஹரை நமக்கு கடமையாக்காமல் ஒரு விருப்பமான சுன்னத்தாக ஆக்கினான்? சஹர் செய்தால் நமக்கு பிற மதத்தவர் வைக்கும் நோன்பிற்கும் ஒரு வித்தியாசம் உண்டாகிறது. சஹர் உணவில் 2 வகையான பலன்கள் உள்ளன. ஒன்று, உடல் ரீதியான பலன். அந்த சிறிய உணவு நாள் முழுவதும் நீங்கள் சோர்வடையாமல் இருக்க தேவையான சக்தியை தருகிறது. 2, ஆன்மீக ரீதியான பலன். அல்லாஹும் அவனது மலக்குகளும் சஹர் உண்பவர்களுக்காக அருளை வேண்டுகிறார்கள். ஒரு மனிதன் சாப்பிடும்போது அவனுக்கு நன்மை கிடைக்கிறது என்றால் அது சஹர் நேரத்தில் மட்டுமே சாத்தியம். சஹருக்கு நீங்கள் எழும்பும்போது உங்கள் ஆன்மா விழித்துக் கொள்கிறது. மற்றவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் விழித்திருப்பது நீங்கள் அல்லாஹ்வை எவ்வளவு நேசிக்கிறீர்கள் என்பதன் அடையாளம். அதிகாலை நேரம் என்பது தனித்துவமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், என் உம்மத்தினருக்கு அவர்களின் அதிகாலை நேரத்தில் பரக்கத்தை வழங்குவாயாக. நவீன அறிவியல் கூட இன்று இதைத்தான் சொல்கிறது. த 5 AM கிளப் போன்ற புத்தகங்கள் அதிகாலையில் எழுபவர்களே உலகில் அதிகம் சாதிக்கிறார்கள் என்று கூறுகின்றன. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே இஸ்லாம் நமக்கு இதை சொல்லிக் கொடுத்து விட்டது. ஏன் இந்த நேரம் பரக்கத்து நிறைந்தது? அமைதி. உலகமே நிசப்தமாக இருக்கும்போது உங்கள் மூளை மிக தெளிவாக செயல்படும். அல்லாஹ்வின் அழைப்பு. இரவின் கடைசி பகுதியில் அல்லாஹ் முதல் வானத்தில் இறங்கி வந்து, என்னிடம் யாராவது கேட்கிறீர்களா, நான் தருகிறேன், யாராவது மன்னிப்பு தேடுகிறீர்களா, நான் மன்னிக்கிறேன் என்று அழைக்கிறான். தஹஜ்ஜுத் வாய்ப்பு. சஹருக்காக எழும் நீங்கள் ஒரு 10 நிமிடம் முன்னதாக எழுந்தால் தஹஜ்ஜுத் தொழும் பாக்கியம் கிடைக்கும். தஹஜ்ஜுத் என்பது உங்கள் வாழ்க்கையின் தீராத பிரச்சனைகளுக்கு இறைவன் தரும் ஒரு தீர்வு. சஹர் நேரத்தை வெறும் சமையலிலும் சாப்பாட்டிலும் மட்டும் கழிக்காதீர்கள். அந்த நேரத்தில் சில நிமிடம் துஆ மற்றும் இஸ்திஃபார் செய்வதை பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். சஹர் நேரத்தை நாம் பெரும்பாலும் அவசரமாக சாப்பிடுவதிலேயே கழிக்கிறோம். அதை எப்படி சரியாக திட்டமிடலாம்? ஒன்று, சரியான உணவு. மிக அதிகமாக சாப்பிடாதீர்கள், அது உங்களை மறுநாள் சோம்பேறியாக்கும். பேரிச்சம்பழம், தயிர், நார்ச்சத்து உள்ள உணவுகள் மற்றும் அதிக தண்ணீர் குடியுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சஹர் உணவில் சிறந்த உணவு பேரிச்சம்பழமாகும். 2வது, துஆவின் நேரம். சஹர் முடித்து ஃபஜ்ர் அதானுக்கு இடைப்பட்ட 10 தொடக்கம் 15 நிமிடங்கள் மிக மிக முக்கியம். இந்த நேரத்தை முஸ்தஜாப் துஆ ஏற்கப்படும் நேரம் என்று அழைக்கப்படும். உங்கள் தேவைகளை அந்த நேரத்தில் அல்லாஹ்விடம் சமர்ப்பியுங்கள். 3வது, ஃபஜ்ருக்கு பிறகு தூங்காதீர்கள். முடிந்தவரை ஃபஜ்ர் தொழுத பிறகு சூரியன் உதயமாகும் வரை உறங்காமல் இருங்கள். அந்த நேரத்தில் குர்ஆன் ஓதுவது அல்லது உங்கள் அன்றாட வேலைகளை திட்டமிடுவது உங்கள் நாளுக்கு அதிகப்படியான ஆற்றலை தரும். ஒரு பெரியவர் ஒரு முறை தன் மாணவனிடம் கேட்டார், உன் வாழ்வில் வெற்றி கிடைக்கவில்லையா? உன் வியாபாரத்தில் லாபம் இல்லையா? உன் குடும்பத்தில் நிம்மதி இல்லையா? மாணவன் ஆம் என்றார். பெரியவர் சொன்னார், உன் சஹர் நேரத்தை அல்லாஹ்வுக்காக ஒதுக்கிப்பார். உலகம் உறங்கும் போது நீ உன் இறைவனிடம் பேசு. நீ பூமியில் இருப்பவர்களிடம் கேட்பதை விட விண்ணை ஆள்பவனிடம் கேள். அப்போது பார் உன் வாழ்வில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வருகின்றன என்று. சகோதரர்களே, சஹர் என்பது வெறும் நோன்பிற்கான சடங்கு அல்ல, அது உங்கள் ஆன்மீக ரீசார்ஜ். சஹர் நேரத்தில் நீங்கள் கேட்கும் கண்ணீர் துஆக்களுக்கு மலைகளை கூட நகர்த்தும் சக்தி உண்டு. இந்த டே 5 முடிவில் நான் உங்களுக்கு ஒரு சவாலை வழங்குகிறேன். இன்றைய டாஸ்க்: இன்றிலிருந்து சஹர் முடித்த பிறகு அதானுக்கு இடைப்பட்ட நேரத்தை செல்போன் பார்க்காமல், வீண் பேச்சுக்கள் பேசாமல், குறைந்தபட்சம் 5 நிமிடம் ஒதுக்கி அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். யா அல்லாஹ், என் பாவங்களை மன்னித்து
விடு என்று உள்ளத்தால் கேளுங்கள். அந்த நேரத்தில் கிடைக்கும் மன அமைதியை நீங்கள் உணர்வீர்கள். பரக்கத் என்பது உங்கள் உழைப்பில் இல்லை, அது அல்லாஹ்வின் கையில் இருக்கிறது. சஹர் நேரத்தை மதிக்கும் போது அந்த பரக்கத் உங்கள் வீடு தேடி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் குடும்பத்தினருக்கும் பகிருங்கள். நம்முடைய ஃபாதர் ஜன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.